அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடகம் 24 நாம் இருக்கிறோம். 2ஆம் செய்தியை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். நரகம் போன்றவை காண்தகு மென்தோள் கணிகை வாய் என் சொல்லும் தூண்டிலின் உள் பொதிந்த தேரையும் மாண்ட சீர்காழ்த்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆட்சி படுக்கும் அலறு. திரிகடகம் 24. இன்று தூண்டிலின் உள் பொதிந்த தேரையும். பொருள் என்ன? தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மண்புழுவும் அந்த தூண்டில் வைப்பாங்க, தவளையும் அந்தந்த இது வைப்பாங்க போல் தெரிகிறது. அதை போட்டு மீன் அதை கடிக்க வரும்போது பிடிச்சு இழுத்துடுறது. ஆக அந்த தூண்டில் முள் இருக்கிறதே, அந்த தூண்டில் இருக்கிற சுவை போன்ற உணவு போன்று இருக்கிற அதுவும் அலறுதான், நரகத்துக்குரியது தான் என்பதாக இங்கு பார்க்கிறோம். அந்த வகையில் தான் சூது தொடர்பாக வள்ளுவர் ஒரு குறளினை பதிவு செய்கிறார். வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. இதை போன்றது. எதை போன்றது? தூண்டில் இருக்கிற அந்த புழுவை உண்ணுகின்ற அந்த மீன் என்னாகும்? அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அதை போன்று நான் சூது ஆடுகிறேன், எனக்கு அதில் வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது, அருமை நன்று, அப்படி இருப்பது வேறொன்றுமில்லை, அது அந்த தூண்டில் புழுவை சுவைப்பது போன்றது. அப்படி சுவைச்சிட்டு இருக்கும்போதே அவ்வளோதான், கதை முடியும். அது நரகம் போன்றது என்பதாக இங்கு பதிவு செய்கிறார். அந்த வகையில் எவையெல்லாம் நம்மை ஒரு தவளையாக ஒரு புழுவாக ஆக்கி பிறரை தூண்டிலில் விளைவிக்கின்ற சூதுகள் நடக்கின்றனவோ அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நாம் தவளைகளாக புழுக்களாக இருந்துவிடக்கூடாது. அதை போன்றே எவையெல்லாம் தவளைகளாக புழுக்களாக நமக்கு காண்பிக்கப்பட்டு ஆனால் உள்ளுக்கே தூண்டில் இருந்து நம்மை வீழ்த்துவதற்காக இருக்கிறனவோ அவற்றில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. விழிப்புத்தன்மை கள்ளங்கோடற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாம்புகளை போன்று முன்மதிவுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதில் நாம் பொருள் கொண்டாக வேண்டும். சிறிய மீனை காட்டி பெரிய மீனை பிடிப்பாங்க. அதை போன்றுதான் பல இடங்களில் இந்த ஏமாற்று மோசடிலாம் நடக்குது. சின்ன சின்ன வற்றில் கவர்ச்சியான தன்மைகளை காட்டி இங்கு பெரிய தன்மையில் கொள்ளையடிக்கின்ற தன்மைகளெல்லாம் நடக்கும். ஆக ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய் கொடுத்து விட்டு 5 ஆண்டுகளும் பல கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு இன்று வேட்பாளர்கள் கட்சிகள் அணியமாக இருக்கின்றன. நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம் அறிவு, நல்லறிவு, நாம சிந்தித்து சீர்தூக்குகின்ற அந்த போக்கு என்பது இங்கே இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது பொதிந்த. பொதிந்த என்பது இன்றைய செய்யுளில் இடம்பெறுகிற ஒரு சொல். அது என்ன? பொதிந்த. பொதி. பொதி என்றால் கழுதை மீது வைக்கப்படுகிற அந்த பொதி. பொதி என்றால் அது ஏதோ வீங்கி போய் இருக்கும், ஒரு பை நிறைய ஏதோ அங்கே இருக்கும் என்பதால் அந்த பொதி. இதை கொஞ்சம் பொதிஞ்சிருன்னா உள்ளுக்க வைத்து அதை நாம் பொதிய வேண்டும் என்கிற செய்தி. அந்த பொதிந்த. சமோசா அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? சமோசா கடையில் விற்கிறாங்க பாருங்க. அது தமிழல், அது சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழ் சொல் என்ன? வேறொன்றுமில்லை, கறிப்பொதி. அங்கே அதில் ஏதாவது இறைச்சி வகை இருந்ததுன்னா கறின்னு சொல்லணும், அல்ல காய் வகையாக இருந்ததுன்னா காய்கறி பொதி என்று நாம் சொல்ல வேண்டியது. பொதி, அதான் அந்த சம்சா என்கின்ற அந்த பொருள். ஆக பொதிந்து நாம் இருக்க வேண்டும். எதை பொதித்து வைக்க வேண்டும் நம் உள்ளத்தில்? இந்த இறையாட்சி விழுமியங்கள், சான்றோர்கள் நமக்கு காட்டியிருக்கிற அந்த விழுமியங்கள், நம்மையே நாம் ஏமாற்றுகின்ற, பிறரை ஏமாற்றுகின்ற அந்த ஏமாற்று தன்மைகள் இங்கு பொதித்து வைக்கப்படக்கூடாது. நாம் ஒரு பொதியாக இருக்க வேண்டும். அது விழுமியங்களை சுமந்து செல்கின்ற உண்மை பொதிகளாக இருக்க வேண்டும். அத்தகைய வகையில் திரிகடகம் சுட்டி காட்டுகிற அந்த வழி நடப்பதற்கு உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் நாளை மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.